இந்த வீடு தானே? எஸ், வாங்கல. சார் சார், என்ன விஷயம்? வீட்ல அவர் இல்லீங்களா? நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்து 1 வாரம் ஆச்சுல. இந்த தடவையாவது பிரச்சனையை பேசி முடிக்கலான்னு முடிவோட வந்திருக்கேன். அவர் விழுப்புரம் போயிருக்காரு. நைட்டு வரத்துக்கு லேட் ஆகும். நீங்க காலையில வந்து பாத்துக்கங்க. சரி, நாளைக்கு காலையில நாங்க வரோம். உங்க வீட்டுக்கார வீட்லயே இருக்க சொல்லுங்க. அடிக்கடி என்னால சிங்கப்பூர்ல இருந்து வர முடியாதுல. ஆள் இல்லையே. இப்ப என்ன பண்றது? சென்னைக்கு போயிட்டு ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு கிளம்பி வருவோமா? என்னதான் கார்ல டிராவல் பண்ணாலும் ரொம்ப டயர்டா இருக்கு ராஜ். இந்த பிரச்சனை முடிஞ்சாதான் என் டென்ஷன் குறையும். ஒன்னு பண்ணுவோம், இங்கேயே ஏதாவது ஹோட்டல்ல நைட் ஸ்டே பண்ணுவோம். ஓகேலா? இந்த ஊர்ல நல்ல ஹோட்டல் எதுவும் கிடையாது. ரொம்ப டயர்டா இருக்கலாம். லாட்ஜில் ஸ்டே பண்ண என்ன? முதல்ல ரூம் போடுங்களா? போட்டுடுவோம். என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்ட மாதிரி ஆயிடும்னு பாக்குறீங்களா? ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நோ ப்ராப்ளம், போலாம். என்னடா அது? இன்னும் பரிசா வெளியடா கொண்ட பணம் எல்லாம் போயிடுது. வண்டிக்காக வச்சிருந்த பணம்டா. ஏன்டா இப்ப என்னடா பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல. வந்தது மாதிரி வந்தது, போனது மாதிரி போயிடுத்தேன். ஏன்டா நான் இப்போ ஆற்றுல போய் பணமெல்லாம் போயிடுத்து. நான் ஜானு கிட்ட எப்படிடா சொல்றது? ரொம்ப கோச்சு போலவோ. விட்ட பணத்தை எப்படி பிடிக்கிறது? ஓகே, மறுபடியும் முயற்சி பண்ணி பார்த்தா ஏதாவது கிடைக்குமாடா? ஏதோ முயற்சி பண்ணி பாருப்பா. பணம் இல்லை. கடைக்காரர்கிட்ட கேட்டால் ஒரு 100 ரூபாய் கடனா தருவாரா? கேட்டு பாரு. கேட்கலாம் சரியா? கேளு. நிறையா வாங்கினேங்க, நிறையா வாங்கினேன். ஒன்றும் விழல, ஒன்றுமே விழல. அது மேற்கொண்டு ஒரு 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கணும். தரல. அதே கைவசம் காசு இல்லை. ஆற்றுல இருக்கேன், போய் கொண்டு வந்துடுவேன். லேட் ஆகும். ஒரு 100 ரூபாய் கடனா தர முடியுமா உங்களால்? கடனா? போங்க சார். இல்லை சார், நான் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவேன் பணத்தை. போயா? இல்லை சார், நான் எதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் கண்டிப்பாக 100 ரூபாய் வாங்கிட்டா திருப்பி கொடுக்குற பழக்கம் எனக்கு உண்டு. அதெல்லாம் போயான்னா போயா சீக்கிரம். வாங்க, கொட்டையெல்லாம் கட்டி முடிச்சாச்சுங்க. பார்த்துங்க. என்னப்பா தடுக்கெல்லாம் தூரமாக பின்னிருக்கா? கொஞ்சம் நெருக்கமாக பின்னக்கூடாது. இதுக்கு மேலே வெயிட் ஏற்றினா தாங்காதுங்க. 2 சவுக்க கொம்பு தான் நட்டுருக்குறோம். அதனால் இதே காற்று மளிகை இதெல்லாம் நிற்கும். சரி, இந்தாங்க உங்களுக்கு தர வேண்டிய மீதி பணம். சரிம்மா, ரொம்ப நல்லது. இது அப்புறம் வேலை ஏதாவது இருந்தால் சொல்லி அனுப்புங்க. நான் நல்லபடியாக வந்து செஞ்சு தரேன். வரேங்க ஐயா, வரேங்கம்மா. இன்னும் போலியானே? சார் சார், நிஜமாவே எங்கள் ஆற்றுல பணம் இருக்குது சார். நான் காத்தால கொஞ்சம் கொடுத்துருவேன். கொஞ்சம் உதவி பண்ணுங்க சார். சொன்னா கேட்க மாட்டேங்கிறிய. ஒன்ன யார் யார் சொல்றா சொன்ன? தப்பு தான்.
நான் இன்னொரு முயற்சி பண்ணி பார்க்கணும் சார். விட்டதை பிடிக்கணும். ஒரு 100 ரூபாய் தான் கொடுங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, எனக்கு நேரம் ஆச்சு கடை சாத்துறதுக்கு. யோ ஒரு கூட்டு போயா. இல்லை சார், நான் கொஞ்சம் உதவி போயாண்ணா. குட்டி இந்தாயா, யோ இந்தா உன் பையி. என்ன மாமா அவர் இன்னும் காணும்? வண்டிக்கு சொந்தக்காரன் எங்கேயோ வெளியே போயிருப்பாம்மா. காத்திருந்து வண்டி வாங்கிட்டு வரலான்னு குட்டி அங்கேயே இருந்திருப்பான். எனக்கு நேரமாச்சுமா, வீட்டில் தேடுவாங்க. நான் புறப்படுறேன். குட்டி வந்தால் என்னை வீட்டில் வந்து பார்க்க சொல்லு. சரி மாமா. கோபி, என்னடா இங்கே நின்ட்ட? தெரும்புக்கு வரைக்கும் வந்துட்டா? வீட்டு வரைக்கும் வந்து போய. இல்லை குட்டி, ராமேர் மாமா ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்காரு. நீ போ, நான் வரேன். ஜானுக்கு நான் இப்போ என்னடா பதில் சொல்கிறது? நீ என் கூட இருந்தால் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. கொஞ்சம் வாடா. நான் என்ன பண்ண போகிறேன் குட்டி? ராமேர் மாமா அந்த வேலை செய்ய திட்டுவார். நான் வரேன். என்ன ஏன் இவ்வளவு நாளே எடுத்து? வண்டி எங்க? நான் தப்பு பண்ணிட்டேம்மா, பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டேன். என்ன சொல்றேன்? பணம் கொடுத்தமிச்சியா வண்டி வாங்குறதுக்கு? போகிற வழியில் ஒரு லாட்ரி கடை ஒன்று இருந்தது. சரி, நம்ம அதிர்ஷ்டம் எப்படிக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்ட்டு அந்த சுரண்டல் லாட்ரி கொஞ்சம் வாங்கினேன். இதெல்லாம் கிடைக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் அதுலேயும் எல்லா பணமும் போயிடுச்சுமா. என்ன இப்படி பண்ணிட்டேன்? நீங்க என்ன சின்ன குழந்தையா? உங்களுக்கு தெரியாதா? ஏதோ ஒரு வாட்டி ஏமாந்துட்டேன். ஆண்டவ புண்ணியத்தினால அந்த பணம் திரும்ப கிடைச்சிடுது. இப்ப வந்து நீங்க கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாமா? தெரிஞ்சோம் மறுபடியும் இப்படி ஏன்? ஜானு, நீ கோச்சிக்கிறது நியாயம்தான். ஒவ்வொரு தரமும் இன்னும் கஷ்டப்படுத்தியே நான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். இந்த தடவை ஏதோ என் முயற்சியில் ஏதாவது சம்பாதிக்கலாமா நினச்சி பைத்தியக்காரத்தனமா இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கிட்டோமா. அப்போதான் புரியுது, உழைச்சி சம்பாதிக்கிறது வேற, அதிர்ஷ்டத்தில் சம்பாதிக்கிறது வேற. என்ன என்ன எல்லாரும் நம்மளே பாக்குறா. வாங்க உள்ள போலாம். வாங்க. காலையில நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியல, இப்ப டென்ஷனும் நடந்துட்டு இருக்கீங்க. என்ன சீதா, எதுக்கோ எதையோ முடிச்சு போட்டு பேசுற? போனவங்களை காணுமே, நான் கவலையா இருக்கேன். அண்ணனை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க இன்னும் வரலன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அண்ணி. என்ன சீதா, நீ எப்பவுமே தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. உங்க அண்ணன் வேணா கெட்டவரா இருக்கலாம், ஆனா இன்னும் நல்லவர். அவ கூட நான் 5 வருஷம் பழகியிருக்கேன். அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். வண்டி ரிப்பேர் ஆயிருக்கலாம், இல்ல போன காரியம் முடிஞ்சிருக்காது, அதனால லேட் ஆகலாம் இல்லையா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. நீ வேணா தூங்கு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க, அவங்க வந்துட்டாங்க போல இருக்கு. வட்டம் வட்டம், நீ எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம். வாங்க. நேத்தே வந்திருந்தோம்ல, நீங்க விழுப்புரம் போயிருக்கதா சொன்னாங்க. ஆமா ஆமா, என்ன விஷயம்? ஏதாவது டொனேஷன் வேணுமா? பார்த்தா வெளியூர் மாதிரி தெரியுது. நேத்தே நான் சொல்லிட்டு போயிருந்தேல, என் பேரை கேட்டதும் நியாயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. பரவாயில்ல,
இருந்தாலும் சொல்றேன். என் பேர் இந்து. நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். உங்க தம்பி முத்துமாணிக்கத்தோட வைஃப். ஏற்கனவே எத்தனையோ தடவை லெட்டர் போட்டிருக்கேன், டெலிஃபோன்லேயே பேசியிருக்கேன். தம்பி பொண்டாட்டினா எப்படி நம்புறது? சரி, அந்த கதை எனக்கு எதுக்கு? எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதாளா? என் புருஷனோட சொத்து உங்ககிட்ட இருக்கு, அதை வாங்கிட்டு போலான் தான் வந்தேன். என்னது சொத்தா? மெட்ராஸ் கடையில காசு கொடுத்து வாங்கிக்க வேண்டியதானே? என்கிட்ட வந்து கேட்டா எப்படி? உங்க ஜோக்க ரசிக்கிறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. என் சொத்தை கொடுத்துருங்க, நல்லது. முதல்ல நீ யாரு? நீ தம்பி பொண்டாட்டின்னு சொன்ன நான் நம்பிடணுமா? இல்ல அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாரும் சேர்ந்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோமா? நீ தான் என் தம்பி பொண்டாட்டிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நான் ஒன்னும் ஆதாரம் இல்லாம இங்க வரலலா. இந்தாங்க போட்டோ. உங்க தம்பி முத்துமாணிக்கமோ நானோ கல்யாண கோலத்துல ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ. நல்லா பாருங்க. யாரை ஏமாத்த பாக்குற? இந்த மாதிரி போட்டோ உனக்கு எவ்வளவு வேணும்? இந்த பாருமா, நீ மட்டும் இல்ல 100 பெண்களோட என் தம்பி இருக்கிற மாதிரி ட்ரிக் போட்டோ எடுத்து காமிக்கட்டுமா? என்ன, என் தம்பி கொஞ்சம் சபல புத்திக்காரன். 15 வயசுல பெண்ணை தேடி போனவன். சிங்கப்பூர்ல உன்னோட 5 நாளோ 10 நாளோ இருந்திருப்பான். அதுக்கு நீ பணம் வாங்கியிருக்க மாட்டே. வச்சுக்கிட்டவளெல்லாம் பொண்டாட்டின்னு ஒத்துக்க முடியுமா? ஹலோ, ரொம்ப ஓவரா பேசாதீங்க, கொஞ்சம் நாக்கு அடக்கி பேசுங்க. யார் இவன்? மெட்ராஸ்ல இருந்து அடியாள் கூட்டு வந்திருக்கியா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. இவர் என் அக்கா புருஷலா. அக்கா புருஷனோ அவசரத்துக்கு புருஷனோ எனக்கு அது தேவையில்லை. என் வீட்டுல கண்டவன் வந்து கத்தக்கூடாது. டேய், யாரை பார்த்தா கண்டவன் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் சைலண்டா இருங்களா. பேசுங்க. தம்பி, இது மெட்ராஸ் இல்ல, திண்டிவனம். இங்க எனக்கு என்ன பவர் இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒழுங்கா ஊரு போய் சேர மாட்டேன். இந்த ஆள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இவன் வெறும் பட்டு சட்டை பந்தாதான். திண்டிவனமா? சென்னை தெரியுமா உனக்கு? அங்க ஹைகோர்ட் இருக்கு. இவனை கோர்ட்ல பாத்துக்கலாம் வாங்க. யோ, உன்னை கோர்ட்ல பாத்துக்கலாம் வாயா. என்னங்க இது இப்படி பேசிட்டீங்க? அவன் பாட்டு கோர்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு போறான். நாளைக்கு எதாவது பிரச்சனை ஆயிட போகுதுங்க. அடப்போடி பைத்தியக்காரி. தலை கீழே நின்னாலும் தம்பி பொண்டாட்டின்னு அவங்களால நிரூபிக்க முடியாது. நான் என்ன திண்டிவனத்துல டயருக்கும் டியூப்புக்கும் பஞ்சர் போட்டு இருக்கேன். நான் சொத்து வேணுமாம்ல, சொத்து. சரி சரி, போய் கொஞ்சம் மோர் கொண்டு வா போ. ரொம்ப தேங்க்ஸ்ல. பொம்பளைக்கு ஆம்பளை துணை வேணும்னு சொல்லுவாங்க. நீங்க என் கூட வந்தது ரொம்ப நல்லதா போச்சுல. ராஸ்கல், அவனை சும்மா விட்டுக்க கூடாது. இந்து, இதே மெட்ராஸா இருந்தா ரோட்ல அவனை இழுத்து போட்டு அடிச்சிருப்பேன். நாம கீழே இறங்கி போக கூடாதுல. இந்த பணம் வந்துதான் நான் வாழணுங்கிறது இல்லை. நான் ஏற்கனவே நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஆனா என்னை ஏமாத்த நினைக்கிறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க இந்து. லீகல் ஆக்ஷன் எடுத்து அவனை உண்டு இல்ல நாக்கிறேன். ராஜ்லா, உங்களுக்கு தெரிஞ்ச அட்வொகேட் யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. மெட்ராஸ் போன உடனே முதல் வேலையே அதான். இந்து, நான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன். ஒரு சிகரெட் பிடிச்சிக்கலாமா? ஓ எஸ்லா, தாராளமா பிடிக்கலாம். எனக்கு சிகரெட் தான் பிடிக்காத தவிர சிகரெட் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும்ல. டிரைவர், ஒரு கடை வந்தா நிறுத்துங்க. கோச்சிக்காம ஒரு 1/2 பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வாங்க. Why 1/2 பாக்கெட் சிகரெட்லா? கொஞ்சம் இருங்க. டிரைவர், டேக் திஸ் 500 rupees. ஒரு காட் சிகரெட் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா.
டிரைவர், முதல்ல என்ன ஹோட்டல்ல டிராப் பண்ணிடுங்களா, அப்புறம் இவரை வீட்டில் விட்டுடுங்க. சரிங்கம்மா. இன்னும் அவரை காணுமாமா? என்னாச்சுன்னே தெரியல. போன இடத்துல முன்ன பின்ன ஆகும்னு நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க. சீதா சுமாரு. கோகிலா கவலைப்படாதம்மா, வந்துருவாரு. அது இல்ல மாமா, ஹைவேல தினமும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. இங்க இருந்து திண்டிவனத்துக்கு போயிட்டு வரதுக்கு 2 நாளா? என்னென்ன நேத்து ராத்திரியே வர வேண்டியது, ஏன் என்ன வரல? உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ அண்ணி எவ்வளவு பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா? நான் என்ன சின்ன குழந்தையா எங்கேயாவது காணாம போறதுக்கு? இந்த பாருங்க, உதவி செஞ்சா முழுசா செய்யணும். இனிமே இந்து இந்த வீட்டுக்குள்ள வந்தா ராஜ மரியாதை பண்ணணும். இந்து பணம் காய்க்கிற மரம், லேசா உழுக்குனா போதும் பணமா கொட்டும். நடு வீட்டுல உட்கார வச்சு பூஜை பண்றோம். இந்த மாதிரி எக்கு தப்பா பேசுறதுக்குன்னே நீ இந்த வீட்டுல பிறந்திருக்க. இத பாரு, உனக்கு உங்க அண்ணனை பத்தி தெரியாது. 50 அடி தூரத்துல ஒருத்தன் வரும்போதே அவன் பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். இந்து கோட்டீஸ்வரி, அவளை எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கங்க. நீங்க எல்லாரும் மிஸ் பண்ணாலும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏய் ராமு, பொழுதன்னைக்கு ஏதாவது சாப்பிட்டுட்டே இரு. பிஸ்கட் அப்புறம் சாப்பிடுயா? அண்ணாச்சி கடைக்கு போய் 250 மில்லி நல்லலையும் ஒரு சீக்காப்பட்லையும் வாங்கிட்டு வா. குடு, இந்தா. வரும்போது மேலூர் அப்பத்தாவை இங்க வந்துட்டு போ சொல்லு. அவங்க என்ன தேய்ச்சி விடுவாங்க. கழுத்து லேசா சுளுக்குற மாதிரி இருக்கு, தேய்ச்சி விட்டா சரியா போயிடும். மறக்காம சொல்லு என்ன. போ. நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுடுங்க. அரக்கோணத்தில் ஒரு கல்யாணம் இருக்கு, நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். என்னால லீவ் போட முடியாது, நீ வேணா போயிட்டு வா. அது மரியாதையா இருக்காதுங்க. பத்திரிக்கையை அவங்க போஸ்ட்ல அனுப்பிச்சிருந்தா கூட பதிலுக்கு ஒரு தந்தி அனுப்பிச்சிட்டு நம்ம பேசாம இருந்திருக்கலாம். இல்ல சொந்தக்காரங்க வந்து வச்சிருந்தா கூட வீட்டுல இருந்து ஆம்பளைங்க மட்டும் போனா போதும். பொண்ணோட அம்மா அப்பா 2 பேரும் ஒன்னா வந்து முறைப்படி தாம்பளத்துல பத்திரிக்கையை வச்சுட்டு போயிருக்காங்க. நாம 2 பேரும் கண்டிப்பா போயே ஆகணுங்க. அதுதான் மரியாதை. போலித்தனமா நடிச்சு மரியாதை தேடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல.